ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். செம்ம மாதம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட பொண்ணு தோளில் வந்து கை வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா என் பொண்ணு என்னமோ சொன்னீங்களே என் பேச்சை கேட்க மாட்டா அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்க புவனேஸ்வரி, என்றைக்குமே வந்து என் வளர்ப்பு வந்து தப்பே ஆகாது. நான் சொன்னபடி சாமி கோவிலில் வந்து என்ன செய்யணும்னு உங்ககிட்ட சொன்னேனோ அதை நான் வந்து செஞ்சு காட்டாமல் விட மாட்டேன். என் பொண்ணு என்றைக்குமே வந்து என்னை வந்து கைவிட மாட்டா. வா தனா, எனக்கு உன்னை வந்து மகளாக நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் வந்து ஜானகியும் சரி, இந்த பக்கம் ரமணி பாட்டி எல்லாரும் வந்து கவலையோடு இருக்காங்க. ரகுராம் என்ன முடிவு எடுத்தான்னு தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து தனாவை அழைச்சிட்டு வந்து ஹாலில் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நான் பெத்த மக வந்து என்றைக்குமே வந்து எனக்கு துரோகம் நினச்சதே இல்லை. ஆனால் நான் யாரை நம்பினனோ அவங்க எனக்கு வந்து முதுகில் குத்தி ஏமாற்றிட்டாங்க. அந்த நம்பிக்கை துரோகத்தை எனக்கு என் பொண்ணாக இருக்கிற தனா வந்து என் கௌரவத்தை வந்து காப்பாற்றிட்டா. எனக்கு இது மட்டும் போதும். நான் மற்றவங்க யாரையும் நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு என் பொண்ணு மட்டும் இருந்தால் என் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ரகுராம். போனதுக்கப்புறமா சிவராமன் கிட்ட வந்து ஜானகி கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, தனா இந்த மாதிரி வந்து அண்ணன் சொன்னபடியே வந்து கதிரை பிரியிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவை சொல்லிட்டா பஞ்சாயத்தில் அப்படின்னப்ப, இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல பத்மாவுக்கும் பார்வதிக்கும். ரொம்ப சந்தோஷமா, நீ இப்போ தான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. அந்த கதிர் வந்து எவ்வளோ மோசமானங்கிற விஷயத்தை வந்து இப்போயாவது எல்லோரும் முன்னாடியும் வந்து நிரூபித்து காட்டினாங்கல்ல, அது வரைக்கும் நீ சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் போயிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாளே தனா அப்படின்னு சொல்லிட்டு, சிவராமா நீ கூட இருந்தையே தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து ஜானகி அண்ணி கேட்டோன்னே, நான் எனக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அண்ணன் கேட்குற மாதிரி தெரில. வேறு வழி இல்லை, அந்த சூழ்நிலையில் தனாவும் அந்த மாதிரி சொன்னதுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. நாளைக்கு தான் வந்து அந்த அம்மன் கோவிலுக்கு வந்து காசை எடுத்துகிட்டு கிளம்பி போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. தனா வந்து ரூமில் உட்காந்து கதிரை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணி. என்னடா இது, நம்ம வாழ்க்கையை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொடுத்தாங்க எல்லாரும், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவும் ஜானகியும் வந்து போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இப்படி வந்து அவசரப்பட்டுட்டு நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி என்ன நடந்துச்சு, பஞ்சாயத்தில் போய் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு தானே போனேன் அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க. நீ திடீர்னு ஏன் மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ உள்ள சூழ்நிலை நான் தைரியமாக சொல்லலான்ட்டு தான் போனேன், ஆனால் அப்பா அங்கே வந்து பேசின பேச்செல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இப்படி ஒரு முடிவை வந்து நான் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்பா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, என்ன சொல்கிறேன்னு, ஆமாம் அப்பா வந்து ரகுராம் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறேனுங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு வேறு வழி தெரியல. நம்ம வாழ்க்கையை விட அப்பாவோட சந்தோஷம் கௌரவம் தான் முக்கியங்கிறனால தான் இப்படி ஒரு விஷயம் செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு கதிரோட சேர்ந்து வாழணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியலையம்மா. என்றைக்கும் வந்து அப்பாவை வந்து ஏமாற்றக்கூடாதுல்ல, அதனால தான் உன் வளர்ப்பு இல்லைம்மா நான் அப்படிங்கிற மாதிரி தானே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஜானகியை. உடனே மாயாவும் வந்து ஒரே கவலையோடு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே புவனேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கார்த்திக்கிட்ட. கார்த்தி இங்கே பார், ரொம்ப கஷ்டப்பட்டு பஞ்சாயத்தில் வந்து தனா வந்து ரகுராமை வச்சு மனசை மாற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து காசை வந்து எப்படியாவது வந்து 2 பேரையும் போட்டுட்டு பிரித்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும். இனிமேல் மாயா பேச்சை வந்து இதுக்குள்ளே வந்து வரவே முடியாது. தனா வாயால் வந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து கதிர் வேண்டான்னு சொல்லியிருக்கான்னா அதுக்கு நமக்கு இனிமேல் வரக்கூடிய வந்து நல்ல காலம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எக்காலம் கொட்டும் தவிர்த்திடக்கூடாது, விட்டுறவும் கூடாது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, அவசரப்பட்டு இந்த ரூமை விட்டு எங்கேயும் போயிடாத. அப்படி போய் வந்து நீ இங்கே தான் இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே ரகுராம்லேருந்து தனா முடிவு எல்லாமே தலைகீழாக மாறி போயிடும், ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிர் வந்து பழி வாங்குறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன நம்ம கையால் வந்து அவனை வந்து அடின்னு அடிச்சிருக்கலாம், அது ஒன்று தான் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து உட்காந்து அவங்க ரூமில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மகாலிங்கம் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை வந்து மாயா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானா அப்படின்னு மகாலிங்கம் கேட்டோன்னே, அவள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு போகக்கூடியவ தான். ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு தேவையானது வந்து தனாவோட முடிவும் ரகுராமும் தான். அவங்க 2 பேரும் மீறி வந்து ஜானகி மட்டும்தான் நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது செய்வா. அதை தான் நமக்கு கொஞ்சம் கவனமாக வந்து யோசிக்கணும், என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில்
இந்த பக்கம் தனா வந்து அம்மா உன் மடியில் கொஞ்சம் நேரம் வந்து அசந்து படுத்துக்கவா அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழுகாத தனா, உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தைரியம் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த சமயத்தில் மாயாவும் வந்துட்டு பெரியம்மா எனக்கும் மனசு கேட்கல அப்படிங்கிறப்ப நீயும் வந்து மடியில் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தலையை தடவி கொடுத்துட்டு என் பொண்ணுங்களோட வந்து வாழ்க்கையை வந்து நான் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்க, 2 பேர் வாழ்க்கையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து ஜானகி வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ரகுராமை பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே சிவராமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. கதிர் பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு, அவன் தனாவோட மனசுலையும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, திடீர்னு நீ வந்து அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிறேன்னு சொல்கிறியே, அது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சமாவது தனாவோட வாழ்க்கையை வந்து நீ யோசிச்சு பார்க்கலாம்ல. கரெக்டு தான் நீ சொல்கிறது. ஒருவேளை வந்து கதிர் வந்து எந்த தப்பும் செய்யாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு வந்து அவனை சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய வந்து விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்த்திக்கும் இல்லை, அப்படி இருக்கும்போது தனாவெல்லாம் வந்து அவங்க கூட வந்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப சிறந்ததுன்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைண்ணே அப்படி என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் எடுக்கிற முடிவை வந்து நீயும் ஏற்றுக்க பழகிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிவராமன்ட்ட அதிரடியாக சொன்னோன்னா சரின்ட்டு போயிடுறாங்க. சிவராமனால் எதுவும் பேச முடியல. அப்புறம் ரகுராம் அசந்து தூங்க ஆரம்பித்தோன்னா ரூமுக்கு வராங்க. ஜானகி வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ எடுக்க போகிற முடிவுனால வந்து நம்ம குடும்ப கௌரவம், உங்களுக்கு மரியாதை எல்லாமே வந்து போக தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் வந்து என்னால் கொஞ்சம் காலம் கழித்து உண்மையை சொல்லி மீட்டுடலாம். இப்போ தனாவோட வாழ்க்கையை கதிர்கிட்ட இருந்து காப்பாற்ற கொடுக்கணும்ல, அது என்னுடைய கடமை. 2 பேரும் சந்தோஷமாக வந்து சேர்ந்து வாழணும், அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே பிரச்சனையும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே பேசிட்டு இந்த பக்கம் அதிரடியாக முடிவு பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே உள்ள அதிகாரிகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவர் கரெக்டாக குரு கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னா குரு இங்கே வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. ஜானகியும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா கதிரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி ஜானகி வந்து எல்லாத்தையும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்கிறாங்க. மாயா அதிர்ச்சி ஆகிறதோட முடியுது.